கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஆதியாகமம் 43:23. அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம். பிரியமானவர்களே, யோசேப்பின் உள்ளத்தின் ஆழம் சமாதானத்தால் நிரம்பியிருந்தது. அது உலகம் எடுக்கிற சமாதானம் அல்ல, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஆகவே எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களின் மத்தியிலும் யோசேப்பு கர்த்தரில் இளைப்பாறுகிறவராகவும் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுகிறவராகவும் இருந்தார். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்தவர்கள் புயலை கண்டும் பயப்படுவதில்லை, கொந்தளிப்பை கண்டும் கலங்குவதில்லை. தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் உள்ளான மனுஷனிலே சமாதானத்தை அனுபவிப்பது மட்டுமல்ல, உலக ஜனங்களுக்கும் சமாதானத்தை கொண்டு வர வேண்டும். காரணம், இன்றைய உலகம் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்துக்கு கிறிஸ்து இயேசுவின் சமாதானம் மிக முக்கியமாயிருக்கிறது. இயேசு இப்பூமியில் பிறந்த நாளில் தேவ தூதர்கள் கூறிய முதல் வார்த்தை பயப்படாதீர்கள் என்பதே. அதை தொடர்ந்து அவர்கள் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணத்திற்கு பின்பு அவருடைய சீஷர்கள் யூதருக்கு பயந்தவர்களாய் பூட்டப்பட்ட அறைக்குள் கலக்கத்தோடு இருந்தபோது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உள்ளே பிரவேசித்து அவர்களை வாழ்த்தி உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆம் தேவ பிள்ளைகளே, அதே போல யோசேப்பின் சகோதரர்கள் உள்ளத்திலே நிச்சயம் சமாதானம் இருந்திருக்காது. காரணம், அவர்கள் பொறாமைக்காரர்களாயிருந்தார்கள், பகைத்தவர்கள், குழியில் தள்ளினவர்கள், சொந்த சகோதரனையே விற்று போட்டவர்கள். எப்படி சமாதானமாய் இருக்க முடியும்? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் யோசேப்பை கண்டு கலங்கினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோசேப்பு மிகுந்த அன்போடு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து, உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம் என்றார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேக மக்கள் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்ற கிறிஸ்து இயேசுவின் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய், அனுபவிப்பவர்களாய் இந்த உலகத்துக்கும் உலக ஜனங்களுக்கும் இப்பொழுதே இந்த சமாதானத்தின் நற்செய்தியை கொண்டு செல்வோம். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி சொல்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறேன். கணவன் மனைவியிடையே சமாதானம் இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே சமாதானம் இல்லை, வேலையின் ஸ்தலங்களிலே சமாதானம் இல்லை, சபை ஐக்கியத்திலே சமாதானம் இல்லை. இன்றைக்கு எல்லா இடங்களிலே சமாதானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும், குடும்பங்களுக்கும், சபைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்லுகிறவர்களாய் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.